ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் கொடுத்துருக்காங்க, மைய கோணம் கொடுத்துருக்காங்க, வில்லின் நீளம் கேட்டிருக்காங்க. வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் கண்டுபிடிக்க ஃபார்முலா இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருப்போம். ஒரு வட்டத்தில் இந்த ரேடியஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ண பார்ட்டு இதோட நீளம் அப்படின்றப்போ நம்ம இந்த இடம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தீட்டாவோட வேல்யூ வச்சு எல் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்ட்டு 2πr இதான் ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ அப்போ இந்த இடத்துல பை வருது, அப்போ கண்டிப்பாக 11 டிவைட் ஆகும். இதெல்லாம் 11 டிவைட் ஆகலை, அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சர்ன்றது நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா டிவிசிட் பை 11 இல்லை ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா தீட்டாவுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், சின்ன ஃபார்முலா வேணா சப்ஸ்டிட் பண்ணி கூட பார்த்துடலாம். தீட்டா எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 120 டிகிரி சொல்கிறாங்களா தீட்டா வேல்யூ. அப்போ 120 டிவைடட் பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளோ சொல்கிறாங்க 21. சரி, இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள். அப்படியே 120 3 120 360 7 3 21 கேன்சல். 2 இன்ட்டு 22 44 ஆன்சர் வந்துருச்சா. அதுக்கு நம்ம டிவிசிபிள் பை 11 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 கொஸ்டின் இதில் மென்சுரேஷன் ரெண்டுக்குமே பாருங்க டிவிசிபிள் பை 11 சிம்பிள் ஃபார்முலாவா, ஃபார்முலாக்குள்ளேயே போல 11ல் வகுப்புன்னு தெரிஞ்ச 2 ஆன்சர் நம்ம சால்வே பண்ணாமல் டிவிசிபிலிட்டி வச்சு பண்ணிட்டோம். சரிங்களா.